திடீர்னு யாரோ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு வந்து சொல்லும்போது அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவானா இல்லை ஏமாத்திட்டு ஓடிடுவானா அப்படிங்கிற பயம்தான் அவங்களுக்கு வந்துடுது. அந்த பயம்தான் அப்புறம் கோபமா மாறிடுது. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அவங்க கோபம் மாறணும்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க நல்லா வாழ்ந்து காமிக்கணும். நாங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எங்க பொண்ணு ஷாலினி லவ் பண்ணேன்னு வந்து சொல்லும்போது எங்களுக்கு பயமாவும் கவலையாவும் இருந்துச்சு. சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ இப்ப யூஎஸ்ல நல்லா தான் இருக்கா. நீங்க இப்படி இருக்காதீங்க சக்தி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. நீ நல்லா உழைக்கிற சக்தி, சின்சியரா இருக்க. பானு நீ நல்லா பாத்துக்கிற, நீ நல்லா பெரிய ஆளா வருவ. சக்தி, உங்க வீட்லயே உங்களை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துக்குவாங்க. நாங்க 2 பேரும் வந்து உங்க வீட்ல பேசட்டுமா சக்தி? ஐயோ வேணாம் மம்மி. ஒண்ணு பெத்தவங்களோட சம்மதத்தை வாங்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்டணும். என்னோட பொண்ணோ பையனோ காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணாம வாழ்றது எனக்கு பிடிக்காது. முதல்ல கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், சரியா? சக்தி, பானு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான்வெஜ் மட்டும் சமைக்காம பாத்துக்கிறியா? காயுக்கு ஸ்மெல் ஆகாது. பரவாயில்ல பானு, நீ சாம்பிராணி போட்டே சமைச்சுக்கோ.